வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்கள். கும்பராசின்னு சொன்னாலே அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கும். செவ்வாயோட அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், ராகுவோட சதயம் 4 பாதங்களும், குருவோட பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இது எல்லாமே கும்பராசிக்குள் அடங்கும். வர்ற 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 6வது இடமான கடகத்துல உச்சம் பெற்று அமைய போறார். அங்க இருந்து அவர் தன்னோட 5ஆம் பார்வையால உங்க தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால விரயஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால உங்க தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த பார்வைகள் தான் உங்களை இந்த 7.5 சனியோட பிடியிலிருந்து காப்பாற்ற போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் 7.5 சனி வெளுத்து வாங்கிட்டு இருக்கவங்கள கடந்த கால கசப்பான அனுபவங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்களை போறது நல்லா இருக்கும். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியோட தாக்கத்தால உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இல்லாம எப்பவுமே ஒரு மந்தத்தன்மையோடவே இருந்துட்டு இருப்பீங்க. ராகு 2ஆம் இடத்துல இருந்து உங்க பேச்சுல நீங்களே பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்க பேச்சால் நீங்களே சந்திச்சிருப்பீங்க. உங்க பேச்சினால நிறைய தடை தாமதங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு தொழிலையே உங்க பேச்சால வந்த பிரச்சனைகளால தொழிலே விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் நானும் கனடா பார்த்துருக்கேன். பணப்பற்றாக்குறை உங்களை ரொம்பவே வாட்டியிருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு கையில தங்கல, பாக்கெட்ல வரலைன்னு புலம்பிட்டு இருக்க சூழ்நிலை தான் கும்பராசினை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும். குடும்பத்துல காரணமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய வாக்குவாதம் வந்திருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க மேல சில வீண் பழிகள் கடந்த காலங்கள்ல விழுந்து மன வேதனையை தந்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வேலையில ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாம மேலதிகாரியோடையோ அல்லது உடன் வேலை செய்யக்கூடிய நண்பர்களாலேயோ கெடுபிடிகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி எதுனா கும்பராசி தான் சொல்லணும். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம அஜீரண கோளாறு மற்றும் தூக்கமின்மையால கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ரிப்பேர் ஆகி உங்களுக்கு தேவையில்லாத செலவை கொடுத்து மன உளைச்சலையும் கொடுத்துக்கணும்னு சொல்லலாம். யாரை நம்பி பணம் கொடுத்தீங்களோ அவங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாத்திட்டு துரோகம் என்ற சூழ்நிலை எல்லாமே நடந்திருக்கும். மொத்தத்துல கும்பராசி பத்தி கடந்த காலத்தை சொல்லணும்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையே தான் இந்த காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ராஜயோக மாற்றங்களை தனது பார்வையின் மூலியமா செய்ய போறார். அது எப்படிங்கிறத டீட்டெயில பார்ப்போம். தொழில் வெண்மை குருவின் 5ஆம் பார்வை 10ஆம் இடத்திற்கும், குருவோட 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வருவதால முடங்கி போயிருந்த பிசினஸ் எல்லாமே இந்த காலகட்டத்துல வேகம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வேலையில உங்களை மட்டம் தட்டின எதிரிகள் எல்லாமே இந்த இந்த காலகட்டத்தில் உங்க முன்னாடி அடங்கி போறதை நீங்களே கண்ணில் பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தேடி வரும். அதுல நீங்க வெற்றிகரமா சாதிக்கக்கூடிய அமைப்பையும் குருவோட பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையென வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப சரியான கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமா குருவோட பார்வை ஏற்படுத்தி தரும். வேலையை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை குரு பகவான் காட்டக்கூடிய காலகட்டமாக அமையும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் காணாம போகும். நீங்க நிம்மதியா உங்க வேலையை செய்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். பிஸ்னஸ்க்காக நீங்க கேட்ட லோன் இந்த காலகட்டத்தில் சுலபமா அப்ரூவ் ஆகி உங்க கைக்கு வரும். குறிப்பா வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த முறை இந்த டைம்ல பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். பிஸ்னஸ்ல புதிய டெக்னிக்ஸை இந்த காலகட்டத்தில் இன்க்ளூட் பண்ணி உங்களோட லாபத்தை நீங்க அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் உண்டாகும். முக்கியமா அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வும் அதிகாரமும் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உருவாகும் சொல்லலாம். பொருளாதார உயர்வுன்னு பார்க்குறப்போ குருவோட 9ஆம் பார்வை உங்க 2ஆம் இடத்திற்கு விழுகிறதால, அதாவது குருவோட 9ஆம் பார்வை உங்க தனஸ்தானத்து மேலே விழுகிறதால இனிமேல் உங்க பேங்க் பேலன்ஸ் படிப்படியா உயரக்கூடியதை நீங்களே பார்க்கலாம். குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழல்கள் மாறி இப்போ மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்க முகத்தை பார்த்தோம்னா ஏதோ பேயரைஞ்ச மாதிரியே இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்க முகம் தெளிவா இருக்கும். எப்பவுமே ஒரு விதமான பயத்தோட இருந்து நீங்க இப்போ தைரியமா எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கான சூழ்நிலை அமையும். நீங்க பேசுற பேச்சுல ஒரு நேர்மையும் நிதானமும் இருக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சிரமத்தான் சந்திக்க போறீங்கன்னு மனசை வச்சுக்கோங்க. அடமானத்துல இருந்த நகைகளை மீட்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தானாகவே தேடி வரும். முக்கியமா கொடுக்கல் வாங்கல்கள் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் தீர்ந்து நீங்க கொடுத்த பணம் வட்டியோட திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே மாதிரி உங்களுக்கும் கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். குடும்ப விசேஷங்களை முன்னின்று நடத்தும் அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில்.
சேமிப்புங்கிறது இத்தனை காலமா கனவா மட்டுமே இருந்திருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் மாசம் ஒரு தொகையை உங்களால கட்டாயம் சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீண் செலவுகளை குறைச்சிட்டு அவசியமான காரியங்களுக்கு மட்டும் பணம் செலவு செய்யறதுக்கான சூழ்நிலை உருவாக்கிக்கங்க. ஏன்னா குரு பகவான் உங்க விரயஸ்தானத்தையும் பார்க்கறதால தேவையற்ற செலவுகள் அதிகமாக வரும். அதே சமயம் கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கு. உங்க வீட்டு பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு பெரிய பக்கபலமா இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமா குருவின் 7ஆம் பார்வை உங்க 12ஆம் இடத்துக்கு வர்றது. இதைத்தான் நான் மெயினா சொல்லணுன்றது கும்பராசியை பொறுத்த வரைக்கும். 7ஆம் பார்வை விரயஸ்தானத்தில் விழுறதால வீண் செலவுகள் எல்லாமே இனிமேல் சுப செலவாக மாறும் அப்படின்னு அமைப்பு இருந்தாலும் 6ல் குரு உச்சம் பெறதால உங்களை இத்தனை காலமா தூங்க விடாம செஞ்ச கடன் தொல்லைகள் இனிமேல் தீரப்போகுதுன்னு சொல்லலாம். இது எப்படின்னா தேவையற்ற செலவுகளை செய்யறதை விட்டுட்டு பழைய கடன் அடைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. புதுசா கடன் வாங்காம இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறதுங்கிறத வழியை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஆனா நீங்க தான் அதை பண்ணிக்கணும். பழைய கோர்ட்டு கேஸ் விவகாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். மன நிம்மதியும் கிடைக்கும். முக்கியமா உங்க குழந்தைகளோட உடல்நிலையில இருந்த உடல்நிலை சீராகும். கல்வியில இருந்த மந்தத்தன்மை பாதிப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் குலதெய்வ அருளால் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். குறிப்பா உறவினர்கள் மத்தியில உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் இனி வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் மாறும். நல்ல அபிப்பிராயமா மாறும். உடன் பிறந்தவங்க உங்களுக்கு சங்கடமான நேரத்துல உதவி செய்யக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். குறிப்பா மாமனார் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வீடு மற்றும் வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். முக்கியமா ஆரோக்கியம் மற்றும் மனநிலை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சீராகும். இத்தனை காலமா இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். பழையபடி சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கான வைப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்த வியாதிகளுக்கு சரியான மருத்துவர் கிடைச்சு அதன் மூலியமா ஆரோக்கியம் சீராகக்கூடிய அமைப்பும் உருவாகும். இந்த காலகட்டத்தில் முக்கியமா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறைஞ்சு தெளிவான சிந்தனையோட இருப்பீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமாகும். இதுவே உங்களை மனசை ஒரு அமைதியான நிலைமைக்கு வச்சிருக்கும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் மூலியமாக உங்க உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தூக்கத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லலாம். முக்கியமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நம்மளால முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட எப்பவுமே நீ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். மற்றவங்க பேச்சை கேட்டு ஆடாம யதார்த்தமா யோசிச்சு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமா இருக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு புத்துணர்வை தரும்னு சொல்லலாம். மொத்தத்துல கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு புத்துயிர் பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும். சமூக அங்கீகாரம், அதே சமயம் சத்துரு ஜெயம்னு சொல்லுவோம். உங்களை வீழ்த்த நினைச்சவங்களை எதிரிகள் இப்போ அவங்களாவே பயந்து ஒதுங்கி போறக்கூடிய சூழ்நிலை நீங்களே கனலா பார்ப்பீங்க. சமூகத்துல உங்களுக்கான ஒரு கௌரவமான இடம் மீண்டும் கிடைக்கும் காலமாக இது அமையும். பொது காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் தரப்படும். கோயில் விசேஷங்களை கலந்துக்குவீங்க. கோயிலுக்கு டொனேட் பண்றதுங்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாமே உருவாகும். உங்களை ஒதுக்கி வச்சவங்க கூட இப்போ உங்களை பத்தி மதிச்சு பேசுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தந்திரமா கையாளுற சக்தி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல வரும். அது ராகு அருளால வருதுங்கிறத மெயினா பார்த்துக்கணும். அரசியல இருக்கவங்களுக்கு மறைமுகமான ஆதரவு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். குறிப்பா ஆன்மீக பயணங்கள் உங்க மன உளைச்சல் மன உளைச்சல் வந்தவங்களுக்கு பக்குவப்படுத்துற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவங்களுக்கு பண உதவி செய்ய முடியலைனாலும் ஒரு நல்ல வழிகாட்டுதலை செய்யக்கூடிய அமைப்பை அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த அங்கீகாரம், அதாவது வரக்கூடிய அங்கீகாரம், இழந்த அங்கீகாரம் எல்லாமே மெதுவாக உங்களை சேரும். கும்பராசிக்கு இந்த 2026 2027 குரு பயிற்சி ஒரு சவால்களை சந்திச்சு வெற்றி பெறக்கூடிய காலமாக தான் அமையும். குறிப்பா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சொல்லணும். உங்க ஜென்ம சனியோட பாதிப்பு குறையவும் இந்த உச்ச குருவோட பலனை முழுமையா கிடைக்கவும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயருக்கே வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும். மேலும் கும்பராசினருக்கு இந்த குரு பயிற்சி நல்லபடியாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிங்க. மேலும் பல வீடியோக்கள் ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.